ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எதுவும் வீட்டில் இல்லையா? இந்த சாப்பாடை செஞ்சு அசத்திடலாம் வாங்க. அதுக்கு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு நல்லா 1.5 ஸ்பூன் போட்டுங்க. 2 ஸ்பூனுக்கு மேலே உளுந்து போட்டுங்க. இதுதாங்க நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு முக்கியமான விஷயம். இந்த கடுகும் உளுந்தும் தாங்க. இது நல்லா செவக்கணும். கடுகு நல்லா வெடிச்சணும். உளுந்து வந்து நல்லா செவந்துக்கணுங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே காஞ்ச மிளகா ஒரு 5, உரப்பு வேணும்னா இன்னும் கூட போட்டுங்க. இப்போ சின்ன உருண்டை சைஸு புளியை சேர்த்துருங்க. இப்போ நல்லா வறுத்துங்க. இது ஓரளவுக்கு மிளகா வறுபட்டோன்னே அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருங்க. கட்டி பெருங்காயம்னா ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூளை இந்த டைமில் சேர்த்து டக்குன்னு உடனே பிளேட்டில் மாற்றிடுங்க. ஏன்னா அப்படியே கருகிடும், இல்லைன்னா பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்மக்கிட்ட இது பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எலுமிச்சங்காவும் கிடையாது, நார்த்தங்காவும் கிடையாது, சாத்துக்குடியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இது பேர் கொழுமிச்சங்கா. இதில் ஒரு 3 இருந்தது. இது எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. சீடெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸு தோலை சீவிட்டு வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கிங்கங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. மறந்துடுவோம் இல்லைன்னா, அதனால அதை எடுத்து வச்சாச்சு. கொத்தமல்லி தழை இதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாமே தேவையான அளவு போட்டுங்க. இப்போ முந்திரி பருப்பையும் அதில் போட்டு எல்லாத்தையும் செவக்க வறுத்து நல்லா செவந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் அதை கிள்ளி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. முதல்ல வந்து கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, புளி வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தனியாக கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்து வெந்தய பொடி, அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச வெந்தய பொடி. நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புளிஞ்சு வச்ச கொழுமிச்சங்காய் தண்ணியை அதோட சேர்த்து உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சுண்ட வச்சிடலாங்க. சுண்ட வச்சு இதே வந்து நம்ம இதை ஒரு டப்பாவில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து புளிக்காய்ச்சல் மாதிரி கிளறிக்கலாங்க. நான் பாதியை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு பாதியை வந்து இப்போ சாதத்தை வடித்து அதில் அப்படியே கிளறிட்டாங்க. அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு சேர்த்து கிளறிடுங்க. பாருங்கள், சூப்பர் டேஸ்ட் பார்த்துடலாங்க. உப்பு எல்லாமே நல்லா இருக்கான்னு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியாது. வேணால் அந்த ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதை வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பரான கொழுமிச்சங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, புளி, அதோட தேங்காய், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒரு மிளகா மட்டும் பாருங்களேன் எஸ்கேப் ஆகி அரைபடாமல் மேலே இருந்து லாஸ்ட்டாக தாங்க அது அரைபட்டுச்சு. சூப்பராக அரைபட்டுடுச்சுங்க. செம்ம டேஸ்டான துவையலுங்க. இதை அரைச்சி மட்டும் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து தட்டில் ரைஸு எடுத்து வச்சு அப்படியே சட்னியை சைடில் வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி சாப்பாடு இது மட்டும்தாங்க, காயே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் காய்க்கு ரெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.